ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், எனக்கு இங்கே இப்படி சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணியே கிடைக்கும். இப்போ நான் இதை கழுவிட்டு வந்துடுறேன். நான் இதில் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். பாருங்கள், இந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி வரும் இதில் ஊற்றுறதுக்கு. இப்போ இதை நம்ம ஒரு 10 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 விசில் வரட்டும். இப்போது ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சிட்டேன். அதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றாதீங்க, ஏன்னா ஆட்டுக்காலே நமக்கு நல்லா அதில் கொழுப்பு இருக்கும், எண்ணெய் நிறையா வரும் அதிலே. இப்போ நான் பட்டை, அன்னாச்சி மொகு, 2 ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுக்கிறேன். இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்திருக்கேன், 8 பல் பூண்டு, பச்சை மிளகா ஒரு 3, தேங்காய் ஒரு அரை மூடி, ஒரு தக்காளி, 2 வெங்காயம், சோம்புத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், இதுதான் தேவையான பொருள். பாருங்கள், நான் இதில் கடாயில் பச்சை மிளகாவை கீரி போட்டுட்டேன். இது நல்லா வதங்கட்டும், இந்த இதோட பட்டை லவங்கத்தோடு. இப்போ இதில் நான் கட் பண்ண 2 வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி கொடுத்துடலாம். தக்காளியும் போட்டுடுறேன் அதிலே. ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். பாருங்கள், இதில் நான் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அதையும் இப்போ இதில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நம்ம இதில் ஆட்டுக்கால்லே சேர்த்துட்டோம் வேக வைக்க சொல்லி, ஆனால் இதில் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் கலரு. உப்பும் கொஞ்சம் சேர்க்குறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு, தக்காளிலாம். உங்கள் தேவையானாலும் நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்குது, நல்லா குழையிற மாதிரி வதங்கணும். இப்போ இதில் நான் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இப்போ இதில் நான் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூளும் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ மூடி எடுத்துட்டேன். பாருங்கள், இதில் எண்ணெய் நல்லா பிரியுது. அப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு, இந்த மசாலா வடைலாம் போயிடுச்சு. இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கலந்து கொடுக்குறேன். இது கொஞ்ச நேரம் இதே இதில் வேகட்டும் நல்லா. இந்த சைடு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வச்ச ஆட்டுக்கால் நல்லா வெந்துடுச்சு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி ஆட்டுக்கால் சூப் நீங்கள் அப்படியே குடிக்கலாம். கொஞ்சம் மிளகு தட்டி கொத்தமல்லி போட்டு, ஏன்னா நம்ம இதில் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். பெரியவங்களும் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் இதில் வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இப்போ இதில் நான் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம ஆட்டுக்கால்லே உப்பெல்லாம் போட்டுட்டோம், வெங்காயம் தக்காளி வதங்க சொல்லி உப்பு போட்டுட்டோம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி போடுறேன்.
இதை மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சு. ஆட்டுக்கால் பாயா பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.